அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயில் மாசி கொடை விழா 89வது இந்து சமய மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழா மேடையிலே அமர்ந்து பேசிவிட்டு சென்ற அத்தனை சிறப்பு விருந்தினர்களே, இந்த கைந்தவா சேவா சங்கம் சார்பில் நடத்துகின்ற இந்த நிர்வாக குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய ஸ்ரீ பத்மநாபன் அவர்களே, பொதுச் செயலாளர் ரத்னபாண்டியன் அவர்களே, பொருளாளர் மதிப்புக்குரிய சசிதரன் அவர்களே, செயலாளர் முருகன் அவர்களே மற்றும் துணைத் தலைவர், இணை செயலாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் அவர்களே, இந்த விழா நிகழ்ச்சியிலே ஆரம்பத்திலே பார்த்தால் அரங்கம் நிறைந்திருந்தது. போக போக அரங்கத்தில் இருந்த ஆளுகள் எல்லாம் சென்று கொண்டே இருக்கிறார்கள். சென்று கொண்டே இருந்தாலும் எனக்கு ஒரு பயங்கர தைரியம் உண்டு, அசைக்க முடியாத தைரியம். 10 பேராவது இருப்பாங்க. ஆக இந்த பேச்சை கேட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று மேடையின் முன்னே அடம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்புக்கும் பாசத்திற்கும் வாழ்த்துதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய என் உயிரினும் மேலான பக்தர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பு கலந்தான் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. பார்த்தீங்களா, எனக்கு இருக்கிற அந்த 10 பேரும் மகிழ்ச்சியா தான் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. அப்போ அந்த நேரங்கள்ல எல்லாம் நீங்க ஒவ்வொரு செய்தியா மனசுல வந்து மனசை இடிச்சு அப்படியே போயிட்டே இருப்பீங்க. இப்போ என்னன்னா, இவர் பேசினா ஒரு 5-10 நிமிஷம் பேசுவார். அத்தனை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குன்னு நினைச்சு இருக்கிறீங்களா? பார்த்து உங்களுக்கு நான் கையெழுங்க. உலகில் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் நமது தேசம் தான் புண்ணிய பூமி என்று சொல்கின்றோம். இந்த உலகத்தில் புண்ணிய பூமி என்று சொல்லத்தக்க ஒரு நாடு இருக்குமே ஆனால், தங்கள் வினை பயனை தீர்த்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு உயிரும் வந்தாக வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது என்றால், கடவுளை தேடி செல்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் வந்து சேர வேண்டிய கடைசி வீடு ஏதாவது இருக்கிறது என்றால், மென்மையிலும் தாராளமான மனப்பான்மையிலும் புனிதத்திலும் அமைதியிலும் இவை அனைத்திற்கும் மேலாக ஆக நோக்கிலும் ஆன்மீகத்திலும் மனித சமுதாயம் உச்சத்தை அடைந்த நாடு எது உண்டு என்று சொன்னால், அது சனாதன தர்மத்தை வாழ வைத்த பாரத திருநாடே என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எத்தனை நாடு வேணாலும் இருக்கட்டும், எங்கே வேணாலும் கொடிகட்டி பறக்கட்டும், ஆனால் நம்ம நாட்டு கலாச்சாரம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. நம்ம பாட பார்த்துதான் எல்லாரும் படிக்கிறாங்க. கல்வியை கொடுத்தாலும் நம்ம நாடுதான். அதை ஒன்றும் மாற்றிக்கிறதே இல்லை. யாராலையும் அசைக்க முடியாது. நான் இந்த கல்வி என்று சொல்கின்ற போது, நமது வருங்கால சந்ததிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது அருமையான கல்வியை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தைகள் வளர்ந்து நாளைக்கு இந்த சமுதாயத்தில் கொடிகட்டி பறப்பார்கள். ஆகவே தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த கல்வியை கொடுத்த சமயம் இந்து சமயம் தான். அதனால நான் இந்த கல்வியை பற்றி கொஞ்சம் சொல்றேன். அதுக்கு நீங்க லாஸ்ட்ல கல்வி என்று இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு சொன்னா போதும். சொல்லட்டுமா? நான் சொல்லி முடிக்கும் போது நீங்க கல்வின்னு சொல்லணும். சரியா? தயாரா? நீங்க நான் தயார், நீங்க தயாரா இல்லையா? 5 பேர் போதும். சரி. குழந்தை பிறந்தது முதலில் கிடைப்பது கல்வி. கல்வி சொல்லுங்க. மனிதனுக்கு அடிப்படை தேவை. மறக்க முடியாத 3 எழுத்து
வாழ்க்கை முழுவதும் கூடவே வருவது, அறியாமையை அகற்றும் ஒளி, இருளில் வழிகாட்டும் விளக்கு, கனவுகளுக்கு சிறகுகள் தருவது, எண்ணங்களை உயர்த்தும் சக்தி, வறுமையை வெல்லும் ஆயுதம், உழைப்புக்கு மதிப்பு சேர்ப்பது, ஒழுக்கத்தை உருவாக்குவது, நம்பிக்கையை வளர்ப்பது. என்ன 2-3 பேர் தான் சொல்ற, 5 பேர் சேர்த்தா சொல்லுங்க. கலந்து வைத்தீங்களா? சிந்தனையை செழிமைப்படுத்துவது, சுயமரியாதையை கற்றுத் தருவது, சமூகத்தை மாற்றும் வித்தை, தேசத்தை முன்னேற்றும் தூண், தவறுகளை திருத்தும் ஆசான், வெற்றிக்கான முதல் படி, வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவது, இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவராக, நாம் உயர்ந்தால் நாடும் உயர்ந்தும் என்று உணர்த்தக்கூடியது. இந்த கல்விக்கு கடவுள் யார்? இந்த கல்விக்கு கடவுள் யார்? வாங்க, யார் சொன்னது? யாரு? சரஸ்வதி சொன்னது யாரு? வாங்க, மேடைக்கு வாங்க. வாங்க, அவங்களும் வாங்க, அவங்களும் வரட்டும். கல்விக்கு கடவுள் யாரு? சரஸ்வதி தேவி. அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறாங்க. எல்லாரும் நல்லா கையடி கொடுங்க. சரி, சொல்லிடும். உங்கள் கோரிக்கையை ஏற்றிருக்கிறேன். வாங்குங்க. இது வாங்கல, இது அன்பு பரிசு. ரைட். நல்ல கையடி கொடுங்க. நீங்க அடிக்கிற அடி சென்னை கோட்டையை பிளந்துட்டு போயிடணும். இது அப்படி அடிக்கவே இல்லையே, நான் தான் அடிக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த சரஸ்வதி தேவி இந்த கல்வியை கொடுத்ததனாலதான் நாம் எல்லாம் இன்னும் முழங்கி கொண்டிருக்கிறோம். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால, இப்ப உள்ளதில்ல, வெள்ளக்காரன காலம் இல்ல, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே சரஸ்வதி தேவியை வைத்து வணங்கி நாம் கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இங்கே மேடையில ஏற வந்த ஒரு அம்மா என்னோட ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒரு 5ஆம் கிளாஸ் வரையாவது தமிழ் கல்வியை கொடுக்காது சொன்னாங்க. அதை ஏற்று கொடுப்பது நல்லது. இப்போ உள்ள கல்வியை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்வி எப்படி போய்கொண்டே இருக்கிறதுன்னா, இவருக்கு ஆங்கிலமும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஒன்றும் தெரியாத சூழ்நிலையில் சென்று கொண்டிருப்பதால் அந்த தாய் சொன்னது உண்மைதான். ஆகவே 5 வயதாவது நம்ம தமிழ் கல்வியை கொடுப்போம் என்பதை நான் இந்த மேடையிலே பகிரங்கமாக பாராட்டுகிறேன். பாருங்க, வெறும் கல்வி போதாது. எப்படிப்பட்ட கல்வி வேண்டும்? எப்படிப்பட்ட கல்வியை நாம் கொடுக்க வேண்டும்? என்ன கல்வி? எப்படி கல்விப்பட்ட கல்வியை கொடுக்கிறதம்மா? இல்ல எப்படிப்பட்ட கல்வி கொடுக்கிறோம்? எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கிறோம்? அறிவுதான் கல்வி. நான் சொல்லட்டா, ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வியை கொடுக்கிறோம். ஒழுக்கம் இல்லாத கல்வியினால் எந்த பிரயோஜனமே இல்லை. ஒழுக்கத்தோடு உள்ள கல்வி. இன்னைக்கு நான் பாருங்க, அயல் நாட்டுகள்ல எல்லாம் நல்ல போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க. ஏன் அவங்க அங்க இருக்கிறாங்க? ஒரு சர்வே எடுத்து பார்த்ததுல இங்க உள்ளவங்க தான் கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கத்தையும், அது மட்டுமல்ல உழைப்பையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நம்ம சுவாமி விவேகானந்தர் இருக்கிறார்ல, அவர் வேலை நாட்டுக்கு போறாங்க. நம்ம அங்க உள்ள பெண்களை எல்லாம் அங்குள்ள கணவர்கள் கையில பிடிச்சு சென்று கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நம்ம நாட்டுல பார்த்தா மாப்பிள்ளை முன்னால போயிட்டே இருக்கா, பொம்பளை பின்னால வந்துட்டே இருக்கா. அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்டா, மேல நாட்டுக்காரன் சுவாமி விவேகானந்தர் ஒரு கேள்வி கேட்டா,
உங்க நாட்டு பெண்மணிகளை எல்லாம் நீங்க பின்னால விட்டு நீங்க பின்னால போறீங்களே, நாங்க எல்லாம் கையை பிடிச்சிட்டு தானே போறோம் ஏன்னு கேட்டதுக்கு அந்த சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க உங்க பெண்மணிகளை கைவிட்டால் அவள் இன்னொருத்தரோட கையை பிடித்துக் கொள்வார். எங்களுடைய நாட்டில் உள்ள பெண்கள் அப்படி அல்ல. அவர்கள் எங்கள் பின்னாலே வந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார். இந்த ஒழுக்கமான கலாச்சாரம் எங்கே இருக்கிறது? பாரத நாட்டில் தான் இருக்கிறது. ஆனால் இந்து சமயம் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இந்து சமயம் வீரத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது. சாதாரணமல்ல. ஒரு காலகட்டத்தில் நீங்க புறநானூரை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல போர் நடக்குது. போர்ல முதல் நாள் போர்ல வந்து யார் போறான்னா தன்னுடைய கணவன், ஒரு பெண்மணியுடைய கணவன் போறான். அந்த கணவன் அந்த போரிலே வந்து இறக்கின்றார். அடுத்த நாள் போர் முரசு ஒலிக்கின்றது. இந்த பெண்மணி தன்னுடைய கணவனை அனுப்பி வைக்கின்றார். மறுநாள் போரிலே அந்த பெண்மணியுடைய கணவன் இறந்து போகின்றார். மூன்றாவது நாள் போர் முரசு ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. இவருடைய செவிப்பறையை கிழித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த தாயுடைய தனக்கு ஒரே ஒரு மகன், 5 வயதான பாலகன், அவர் விளையாடிக் கொண்டிருக்கின்றார். ஓடி செல்கின்றார் அந்த தாய். அங்கே சென்று அந்த குழந்தையை கொண்டு வந்து அவரை குளிப்பாட்டி புத்தாடை உடுப்பித்து வெற்றி வாளை எடுத்து கையிலே கொடுத்து சென்று வா வென்று வா மகனே என்று அனுப்பி வைக்கிறார் அந்த வீரத்தாய். பாருங்கள், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் வீரத்தை இந்த நாட்டிலே எடுத்து சொன்னது நம்ம மதம், வேற எங்கேயும் இல்லை. ஆண்களுக்கு பெண்கள் சமம் என்று சொல்றார்கள் இல்லையா? அந்த சமயத்திலே பெண்மணிகள் எல்லாம் சரியா தான் இருக்கிறாங்க. இந்த அரசியல்வாதி எல்லாம் குழப்பி நம்ம வாழவும் விட மாட்டான், சாவவும் விட மாட்டான். நம்ம பெண்களுக்கு எந்த காலத்திலே மரியாதை குறைந்தது இல்லை இந்து சமயத்துல. ஏன்னா இந்து சமயம் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்திருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா யோசித்து பாருங்க. சிவனுக்கு இன்னொரு பேர் உண்டு. சிவனுக்கு அவருக்கு என்ன பேரு? சிவனுக்கு இன்னொரு பேர் உண்டு. நீலகண்டன். அது விஷம் குடிச்சதுனால. அதை யார் சொன்னது? வாங்க மேடைக்கு வாங்க. நல்லா கையடி கொடுங்க. வாழ்த்துக்கள். நீங்களே சொன்னீங்களா? அவருக்கு பரிசல். அவர் நல்லா கையடி கொடுங்க. பாத்தீங்களா? அவ்வளவு பெண்கள் இருந்தபோது அவர் மட்டும்தான் எழுதி வந்திருக்காரு. நல்லா கொடுங்க கையடி. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேரு இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அந்த பரிசை வாங்கின எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப வந்து அவர் அன்னைக்கே சொன்னாரு, நம்ம கேட்கலன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சக்தி இல்லையா சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்ன இந்த அரசியல்வாதிகளுக்கு சங்கம் வச்சு ஊதுனாலும் உங்களுக்கு காதுல கேட்காது. என்னத்தை தான் நம்ம செய்யறதுன்னே தெரியல. பெண்களும் ஆண்களும் சமம்தான். அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது ஒரு வீட்டில் அம்மா அப்பா 2 பேருமே படிக்கல. படிக்காத உடனே இந்த பெற்றோர்கள் பொதுவா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பாப்பா? அது இன்னொரு இதோட சொல்லுவாங்க. அவங்க ஒரு விதமா சொல்லுவாங்க. அது அப்படி சொன்னாதான் அது பொருந்தும். என்னங்க? இல்ல இன்னொரு விதத்துல சொல்லுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அப்பா அம்மா படிக்கல, ஒரு பையன் இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு ஆளுக்கு தெளிவா சொல்லுங்க.
வாங்கம்மா, நீங்க வாங்கம்மா, வாங்கம்மா, வேலைக்கு வாங்கம்மா, கையடிங்க கையடிங்க. சொல்லுங்க போங்க. அப்படியா நீங்க மாத்தாடுற கரெக்டா? நான் இருக்கிற பேர உங்க பேரு ராஜா. இவங்க வந்து முன்னாடி டிஓ ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்க. அந்த கல்வி நிறுவனத்துக்கு நான் கட்டட வாடகைக்கு விட்டுருந்தேன். அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க, அதுக்காக ஒரு கையடி கொடுங்க. அதாவது படிக்காத அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கன்னா பொதுவாக இப்படி சொல்லுவாங்க. இப்ப சொல்லுவாங்களா இல்லையாங்களோ தெரியல. நாங்க படிக்கல, எங்களை பிள்ளைய படிக்க வைக்கணும். அதே மாதிரி இந்த பிள்ளைய வந்து நல்லா படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு இவனுக்கு அரசு வேலை கிடைக்குது. அரசு வேலையை வாங்கிட்டு அரசு வேலைக்கு போறா. ஒரு மாசம் கழிச்சு சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை கொண்டு அம்மாட்ட கொடுப்பாரா அப்பாட்ட கொடுப்பாரு? வாங்க நீங்க வாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்க? அம்மா சொல்றாரு. அம்மா அம்மா ரைட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு நியாயமான குடும்பத்துல அந்த காசை கொடுக்கிறது நம்ம தான் நேரமே சொன்னோமே, சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. அம்மாட்ட கொடுத்தாலும் ஒண்ணு இல்லை, அப்பாட்ட கொடுத்தாலும் ஒண்ணு இல்லை. ஆனா அந்த பையன் கொண்டு அந்த படத்தை அம்மாட்ட தான் கொடுத்தான். ஒண்ணு அந்த அம்மா என்ன சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய் மோனே, செல்ல மோனே, தங்க குடமே, சக்கரை குட்டியே, உன்னுடைய அப்பா உன்னை படிக்க வைக்கிறதுக்காக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து உழைத்து ஓடாக தேர்ந்திருக்கிறார். அந்த காசு அவர்கிட்ட குடு என்று சொன்னதுக்கு அந்த பையன் என்ன சொன்னா தெரியுமா? என்னுடைய அப்பாவுடைய கை எப்பவுமே கொடுக்கக்கூடிய கையாக இருக்க வேண்டும், அது வாங்கக்கூடிய கையாக இருக்கக்கூடாது என்ற உயர்ந்த பண்பை காட்டியிருக்கிறார் என்றால் இதுவும் இந்தியா கலாச்சாரம் தான் என்பதை நாம் கலாச்சாரத்தை ஒவ்வொருவரும் மதித்து நடத்தோம் என்று சொன்னால் உண்மையிலே இந்தியா தலை சிறந்த நாடாக திகழும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.